வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற ஸ்பிளிட்ஸ்வில்லே படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே ஹீரோ கிட்ட நான் இன்னொருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், ஸோ அதனால் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. இதனால் மனசுடைஞ்சு போன ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் ஹீரோ கிட்ட ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தப்பே இல்லை, ஏன்னா நாங்களே அப்படி இருக்கிறதால தான் எங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போகுதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் கிட்ட போக பிடிக்காமல் அங்கேயே தங்கிடுறாரு. ஒரு கட்டத்தில் ஹீரோவும் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது. இது ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தெரிய வர ஓப்பன் ரிலேஷன்ஷிப் தப்பே இல்லைன்னு சொன்னவர் ஹீரோ கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறாரு. இதனால் ஹீரோ ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து வெளியேறி திரும்ப ஹீரோயின் கிட்ட போய் நாம் டிவோர்ஸ்லாம் பண்ண வேணாம், நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கோன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவரோட ஒய்ஃபுக்குமான ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன ஆச்சு என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, ஒரு சில இடத்துல வர சின்ன சின்ன காமெடி சீக்வன்சஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் அண்ட் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்தது நல்லா இருந்துச்சு. இதை தவிர பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது. முதல்ல இதில் காட்டின ரிலேஷன்ஷிப்பை என்ன கேட்டகரியில் எடுத்துக்கிறதுனே தெரியல. படம் ஃபுல்லாக என்னடா ரிலேஷன்ஷிப்பை சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இதனால் ஒரு எமோஷ்னல் கனெக்ட்டுங்கிறது நமக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அது வாட்டுக்கு போகுது, யாரோட சேர்ந்தா என்னன்ற மோட்லேயே நமக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. இது ஒரு ரொமான்டிக் காமெடி படம்னு சொல்கிறாங்க. காமெடியாவது ஒரு சில இடத்துல இருக்குது, பட் ரொமான்டிக்ன்றது சுத்தமாக இல்லை. யார் கூட வேணாலும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலான்ற மோட்லேயே படம் ஃபுல்லாக போகுது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பிலோ ஆவரேஜ் படம்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2 கொடுப்பேன். இதில் ஏகப்பட்ட அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஸோ ஃபேமிலியோடு பார்ப்பதை தவிர்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.